பண்ணுறது, எங்கே போனாலும் புண்படுத்துகிறேன் நம்மளை. நம்ம இப்போது பாலக்காடு ஃபோர்ட் அண்ட் கல்பதி அக்ரஹாரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்ட் 2 பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நெல்லியம்பதி தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தாலே தெரியும், வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்படி போக போகிறோன்னு தெரில. நெல்லியம்பதி கீழே பார்த்தீங்கன்னா போத்துண்டி டேம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு போயிடலாம். கடைசியாக நம்ம எங்கே போகிறோம்னா கவாய்ஸ்லாம் தாங்க போகிறோம். ஸோ நான் அப்படியே போகிற வழியே கண்டினியூ பண்ணுறேன், வாங்க அப்படியே போகலாம். பாலக்காடுலேருந்து நெல்லியம்பதி போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இயற்கையை ரசிக்க முடியுங்க. பாலக்காடுன்னு சொன்னாலே ஒரு வில்லேஜ் ஏரியாவுக்கு பேர் போன ஊருன்னு தான் சொல்லுவேன். நம்ம அந்த வழியாக போகும்போது ஒரு அழகான வயல்வெளியும் இயற்கையான காற்றையும் ரசிக்க முடியுங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம நெல்லியம்பதி ரோட்லான்ட்டுக்கிட்டு இருக்கோம். நெல்லியம்பதி போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது, போத்துண்டி டேமு. அதனால் தெரியல போத்துண்டி டேம் போகிற ரோட்டில் இருக்குன்னு தெரியாதுன்னா, ஆனால் அது கீழே தான் இருக்குது போல். அந்த நெல்லியம்பதி மலை ஏறுறோம்ல கீழே தான் இருக்குது போல். உள்ளே போகலாம், நான் அந்த பின்னாடி இருக்குது பாருங்க, காமிக்கிறேன். அது தெரியல, அந்த மேலே போகிறது தான் இருக்குது. அந்த சைடு தான் அந்த டேம் இருக்குது போல். நம்ம நெல்லியம்பதி மலைக்கு வந்துட்டேன் பாருங்கள், பின்னாடி தான் இருக்குது. நான் மேலே ஏறிட்டு வேணால் அந்த டேம் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே போய்ட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஃபோனில் சார்ஜும் முடிஞ்சிச்சு. திருப்பி ஒரு கடையில் சார்ஜ் போட்டு இந்த ரோட்டில் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் உட்காந்து ரோட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி போடுற வழியில் அந்த வீடு இருந்துச்சு. அந்த வீடை பாருங்களேன் எப்படி டிசைனாக கட்டியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி வீட்டை நான் பார்த்தது இது வரைக்கும். இந்த வீடை பாருங்கள் எப்படி டிசைனாக இருக்குண்ணே, சூப்பராக கட்டியிருக்கானுங்க. சரி போகிற வழியில் அப்படியே இந்த வீட்டை காமிச்சிட்டு எங்கே நிற்கிறோம்னு இப்படி சொல்கிறக்காண்டி தான் அவர் இந்த வீடியோ போட்டது. நான் டேம் வேணால் மேலே போயிட்டு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருந்து மேலே இருந்து பார்க்கும்போது நான் அப்புறம் நான் அந்த டேமை காமிக்கிறேன். இப்போ மேலே தான் போயிட்டுருக்கோம். மணி ஆச்சுன்னா மணி எத்தனை மணினா 3:30 மணி ஆச்சு. மேலே போகிறதுக்கு எப்படியும் 4 மணி நேரம் நெல்லியம்பதி போகிறதுக்கு. போயிட்டு என்னென்ன பிளேஸ் இருக்கலாம் நான் போய் மேலே போய்ட்டு காமிக்கிறேன். சரி நாங்கள் போகிற வழி ஹில்ஸாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெயில் அடிக்குது, மேலே எப்படி இருக்குன்னு தெரில. நான் அப்படியே போகிற வழியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரி அங்கே அப்படி போகணும். நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லியம்பதி ஏறுறதுக்காண்டி மேலே போயிருந்தோம். கீழே செக் போஸ்ட் இருக்கும், எல்லா மலைக்கு கீழே ஹில்ஸ் ஏறுறதா இருந்தாலே கீழே செக் போஸ்ட் இருக்கும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 3 மணி தானே. 3 மணிக்குள்ள தான் மேலே ஏறணுமா. மணி இப்போ பார்த்தீங்கன்னா போகும்போதே 3:30 ஆச்சுல. அதான் மேலே ஏற விட மாட்டேங்கிறாங்க. கேட்டு பார்த்தோம் 5 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடும்னா, ஆனால் அவங்க விட மாட்டுறாங்க என்னன்னு தெரில. காலைல 5 மணிலேருந்து ஈவினிங் 3 மணிக்குள்ளே தான் மேலே ஏற முடியுமா. அதனால் செக் போஸ்ட் பூட்டிடுவாங்களாம். இப்போ மேலே ஏற விட மாட்டுறாங்க. அதான் கீழே சொன்னாலும் இங்கே போத்துண்டி டேம் இருக்குண்ணே, அதுக்கு உள்ளே தான் நிற்கிறோம், அந்த பார்க்குள்ளே. இப்போ அது மெயினான ஏரியாவே நெல்லியம்பதி தான். அங்கேயே ஏறப்படல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த டேமுக்குள்ளே வந்துட்டோம், அந்த பார்க்குள்ளே. இந்த டேமுக்கு போகிறவெல்லாம் நிற்க ரொம்ப உட்காந்துருக்காது. என்ன பண்ணுறது, இந்த போத்துண்டி டேமை தான் காமிக்கணும் உங்கள்கிட்ட. நான் நெல்லியம்பதி காமிக்கலாம்னு இருந்தோம், பார்த்தா ஏற விட மாட்டாங்க மேலே. சரி அப்படியே போத்துண்டி டேம் எப்படி இருக்குன்னு அப்படி காமிக்கிறேன். என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் புண்படுத்துகிறேன். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. இந்த போத்துண்டி டேம் வந்துட்டோம். இந்த டேம் பாருங்க, டேமோட வியூ எப்படி இருக்குன்னு. வேற பாமா பாருக்கானே தண்ணியில் விக்டரில் என்னடா அது தண்ணிக்கிட்ட ஸ்கேலு தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக அதுன்னு பார்க்குறது. அந்த ஸ்கேல் எழுதிக்காங்க பாருங்க அந்த இதில், அந்த டேங்கில்.
வியூவை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த போத்துண்டி டேமோட வியூ. நெல்லியம்பதி போயிருந்தால் அங்கே மேலே தான் போயிருப்போம். அந்த இருக்குல்ல அந்த மலை, அங்கே தான் போயிருப்போம். ஆனால் போக முடியாமல் ஆக்கிட்டாங்க. அப்படி என்ன பண்ணுறது, மொட்டை வெயில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த வெயில் போகவே இல்லை. மணி 4 மணி ஆயிடுச்சு, அப்பயும் இந்த வெயில் போகவே இல்லை. வெயில்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். சப்பா, இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு வேறு தெரிலையே. மேலே போயிருந்தா கூட கொஞ்சம் கூலிங் இருந்திருக்கும். தண்ணி இந்த இதுக்கு சீசனுக்கு கம்மியாக தான் இருக்குது. அது கீழே அடியில் தான் கிடக்கு, அந்தளவுக்கு தண்ணி இல்லைங்க. சரி, நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு அப்படியே சொல்கிறேன். எங்கே போகிறேன்னு எங்களுக்கு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறோம் எங்கே போகிறதுன்னா. இப்படி நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மொக்கையாக போனதால தற்கொலை பண்ண போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் பார்த்துட்டு தெரியாது. கடல் மாத்தாவே என்னை ஏற்றுக்கோ. டேமுக்குள்ள இறங்க போகுது, பார்த்தோம்னா திட்டம். ஆஃப் பண்ணிடுங்க, பார்த்தா திட்டுவாங்க. அங்கேருந்து அவனை பார்க்க போகிறான்பா. சரி போங்க, யாருமே வரலான்னு கண்டுக்கிற மாட்டேன்றேன். கொஞ்சம் ஆழமாக கரண்ட் அடிக்குமாண்டா. கரண்டா? எது கரண்ட்டு? இல்லை அடிக்குமா? எப்படின்னா கரண்ட் அடிக்கும் மனசை. இப்போ நடந்துட்டு வேறு அதை தான் திருப்பி டக்குன்னு முன்னே தண்ணி இது தண்ணி வந்து பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஏற்பது வெளியே இறங்கல. அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு தண்ணி அதிகமாக மழை பெஞ்சுன்னா ஏறும் போல். ஏன்னா அப்படியே தெரியுது பாருங்க தண்ணி ஏறுறது. சரி வா, கீழே போய் பார்ப்போம். அடி கணக்கு வந்ததுக்கு உங்கள் தண்ணியாச்சும் காமிக்கிறேன். முதல்ல இதில் வருமோ? இல்லை இல்லை, பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்களா. மேலேருந்து பார்க்கல நல்லா இருக்கு. ஆமாம், கீழே இருந்து பார்க்கல பயங்கரமாக இருக்கு. போத்தோனி டேம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கவா அப்படின்னு ஒரு அழகான பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். நம்மளால் நெல்லியம்பதி போக முடியல, அது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. இந்த கவா ஐஸ்லாண்ட் எங்கே இருக்குன்னா மலப்புழா டேம்லேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கோம். கவாவுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வைல்டு அனிமல்ஸை கூட பார்க்க முடியுங்க.
இப்போ நான் நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் தான் கவா ஐஸ்லாண்டு. மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி அணிக்குங்க, நடக்க கூட முடியாது. இப்போ சம்மர் டைம்னால சுத்தமாக இங்கே தண்ணியே இல்லைங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா சொன்ன மாதிரி போத்துண்டியிலேருந்து நான் சொன்ன லாஸ்ட் ஒன்று போகிறோம்னு கவாவுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னென்ன நினச்சிட்டு வந்தோம், அந்தளவுக்கு ஒருத்தருக்காது, சரி வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு போட்டு பெட்ரோல் இருக்கலாம். ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும், நம்ம வர வழியில் பார்த்துட்டு தான் தெரியும் எவ்வளோ இதாக இருக்கும்னு. இன்னமும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நான் பேக்ரவுண்டில் அதை பிஜிஎம் போட்டு ஒரு மியூசிக் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்க மட்டும் பாருங்கள், மிரண்டு நீங்களே பார்த்துட்டு. நான் சொல்கிற லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படியே. ஸோ இப்போ கவாலாம் நிற்கிறோம். இப்போ காமிச்சல அந்த இது வியூ பாயிண்ட்டு, அதான் கிளம்ப போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. காலைல 8 மணிக்கு கிளம்புனா ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் வந்து ஒரு 5 பிளேஸ் போயிருக்கோம். நெல்லியம்பதி போகாத நல்லதாக போச்சு. ஏன்னா நெல்லியம்பதி போயிருந்தோம்னா இங்கே வந்துருக்க முடியாது, லேட்டாக இருக்கும். பரவாயில்ல, அதோட இது ஒருத்துன்னு தோணுது. ஓகே தான், அவ்வளோதாங்க. இதோட விளாக முடிச்சுக்கிறோம். இது உங்களுக்கு இது நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விளாக் எங்கே பண்ணுறேன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். ஓகே, நண்பன் அந்த நிற்கிறாரு. நம்ம டாட்டா சொல்லிடுங்க, பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். என்னன்பா, தேங்க்ஸ் பையா, தேங்க்ஸ்.